ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து வாட்டர் ஆப்பிள் நமக்கு பிள்ளைங்க கிஃப்டாக கொடுத்தது. அது என்னன்னே தெரிலங்க, ஒரு மாதிரி இலைகள் எல்லாம் கருத்து போயிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து ப்ரூன் பண்ணும்போது கொஞ்சம் இலைகளை விட்டுட்டு மிச்ச இலைகளை தான் நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அது நல்லா டக்குன்னு வந்து பிடிச்சி வருவாங்க. ஆனால் எனக்கு வந்து இருக்கிறதே 4 இலை தான் இருந்துச்சுங்க. வெயிலே தாங்கலை. வெயிலில் தானே நமக்கு கொடுத்தாங்க, வெயிலே தாங்கலை. 4 இலைகளும் கருத்துக்கிட்டே வருது. ஸோ வேறு வழியே இல்லாமல் நான் கம்ப்ளீட்டாக மொட்டையாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் உள்ள பயம் இருந்தாலும் சரி, நல்லா வந்துடும், இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தாக்கம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற இதில் நான் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு செடியையும் எந்த ஒரு மரத்தையும் இந்த மாதிரி மொட்டையாக ப்ரூன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இலைகள் இருந்தால் மட்டும்தான் அது அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கும். ஓகே, நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரியான ப்ரூனிங் மெத்தடை நான் பயன்படுத்தியிருக்கேன். ஓகே, வெயிட்